வெல்கம் டு ஐரக்சிங் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போகிறோம். ஓல்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வணக்கம் வணக்கம் சென்னை, எப்படி இருக்கீங்க? 3 பேர் நல்லா இருக்கீங்க. ஓகே ரைட், எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஓகே 3 பேர் நல்லா இருக்காங்க, எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. 3 பேர் நல்லா இருக்காங்க, எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. 3 பேர் நல்லா இருக்காங்க, 3 பேர் நல்லா இருக்காங்க, கல்யாணம் ஆவாதவங்களா? மத்தவங்களுக்கு கல்யாணம் சிரிக்கிற அளவுக்கு என்ன காமெடி இருக்கு? ஓ, காமெடி காமெடியா அது? அதுவே இப்பதான் கண்டுபிடிச்சோம். சொல்றதுக்கே நான் அறிவு இருக்கிறேன், பேசுறது வெறுக்கிறேன். வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ லிங்க் அனுப்புனாரு. லிங்க் அனுப்பிட்டு உங்களுக்கு டிப்ரெஷனா இருந்தா இந்த வீடியோ பாருங்க ப்ரோ சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் டிப்ரெஷன் போயிட்டாரா? அப்படிதான் நினைக்கிறேன். அவர் அனுப்புனதுக்கான அந்த நோக்கம் என்னன்னு அந்த வீடியோ பார்த்தப்பதான் எனக்கே புரிஞ்சுது. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பா டிப்ரெஷன் வாயில நெருப்பு வருது. கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். பாக்காதீங்க. இந்த ஷோல அப்பப்போ கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். நீங்க பாட்டு லண்டன்ல அந்த ஏஆர் ரஹ்மான் ஷோ மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம் சொல்லி வெளியனுப்பு செஞ்சிடாதீங்க. ரீஃபண்ட் கிடையாது. அதுக்கு சிரிக்குதுங்க. ரீஃபண்ட் கிடையாதுன்னு சொன்னது வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயம். ஏன்னா காசை பறி கொடுத்துறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சி ஏற்படும். அது நமக்குன்னா அப்படிதான் ஏற்படும். ஆனா அங்க உள்ள ஆடியன்ஸுக்கு அது மிகப்பெரிய சிரிப்பா இருக்கு. ஒருவேளை இந்த ஆடியன்ஸோட மனநிலை கவலையிலயும் ரொம்ப சிரிப்பாங்களோ? ஓஹோ, சிரிச்சுட்டே இருக்கிற நோயா? சிரிப்பாங்களா? இந்த பிரகாஷ்ராஜ் இந்த படத்தை சிரிச்சியே இருப்பாரு. ஒருவேளை இப்படி இருக்குமோ, வாழ்க்கையை எவ்வளவு இழந்துட்டோம், இதுல என்ன இழக்கிறதுக்கு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்களான்னு தெரியல. அந்த பயத்துல அவங்க வந்து பின்னாடி படவை பச்சிடா அவங்க ஃபுல் படவை பச்சு இழுத்து படவை கிழிஞ்சு ஜட்டி கிழிஞ்சு மான மரியாதைலாம் கிழிஞ்சு அந்த பின்னுக்கு மட்டும் ஒன்னும் ஆகல. ஏன் ஆகல? ஏன்னா அது சேஃப்டி பின். ஓ, சேஃப்டி பின். ஐயோ, நம்ம எங்கெங்கயோ யோசிக்க தோணுது. சிரிக்கணும். எனக்கு ஒரு உண்மை சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. 1997 கிளப் ஹவுஸ் ஓபன் பண்ணோம். அதில் நான், பென்டன் கசின் குவன், அப்புறம் பென்டனின் தாத்தா கிராண்ட்பா, அதுக்கப்புறம் சோட்டா பீம், சுட்கி, அப்புறம் டோலு போலு, டோனி பாபா, மங்கள் சிங், அப்புறம் வந்து ஃபேக்கரியில கூட கில்மாரா வந்து நாங்க என்ன பேசுறோம் அப்படிங்கறத ஒட்டி கேட்டு இருந்தாரு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். 90s கிட்ஸோட ஃபேவரட் ஹீரோஸ் எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல நாங்க என்ன பேசிட்டு இருந்தோம்னா, இந்த லாக்டவுன் 28ஆம் தேதி போட்டுறாங்களே, அப்ப என்னென்ன தளர்வுகள் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி நாங்க தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப 1997 அப்போதுதான் கிராண்ட்பா எங்களுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. என்னோட எலக்ட்ரிக் வேன பின்னால் தன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு யாராலையுமே பதில் சொல்ல முடியல. ஏன் சோட்டா பீமால முடியல, டோலு போலுவால முடியல, என்னால கூட முடியல. அப்போது வந்து அந்த கேள்விக்கான பதில கிராண்ட்பா சொல்றாரு. என்னோட எலக்ட்ரிக் வேணா நீங்க பின்னால் தள்ளனா பின்னு வளைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. அந்த காமெடியை கேட்டு அடுத்த செகண்டே நாங்க கிளப் ஹவுஸ் அன்இன்ஸ்டால் செய்துட்டோம். ஆனா இப்ப வேணும்னா கிளப் ஹவுஸ்ல மை வைஃப் இஸ் ஒன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அப்ப வந்து வேற மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நாங்க இது மாதிரியான பின் காமெடிகள் அப்போதே அன்இன்ஸ்டால் செய்து விட்டோம். இப்ப வந்து கொண்டு வராதீங்கன்னு சொல்ல வரேன். அவன் நேரம் சொல்ல மாட்டானா? சுத்தி வச்சு தான் சொல்லுவானோ? ஃபைன். அந்த 1 ரூபி எடுத்துட்டு போய் பிடி மாஸ்டர் கிட்ட தான் கொடுக்கணும். நாங்களே தமிழ் இங்கிலீஷே வராது எங்களுக்கு. சரி, எப்படியும் 1 ரூபிக்கா நிறைய வச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போவோம். சிறுத்தனமான வாழ்க்கை. அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அது பிடி மாஸ்டர் கிட்ட தான் கொடுக்கணும். இந்த உலகத்திலேயே எந்த பிடி மாஸ்டருக்கும் இங்கிலீஷ் வராது. ஓகே,
அதுக்கு ஏன் சிரிக்கிறாங்க? அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. தமிழ்நாட்டுல ஒரு பிடி மாஸ்டருக்கு வந்து காமெடியே சொல்ல விட மாட்டேங்கிறாங்களே. சொல்லி விட்டுலாம். உலகத்துல இருக்க எல்லா பிடி மாஸ்டருக்கும் இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னா இந்த அமெரிக்கால உள்ளவங்க, இந்த இங்கிலாந்துல உள்ளவங்க அவங்க எல்லாம் தெரியாமையா இருக்கும். ஆமால அவங்களுக்கு லாங்குவேஜ் தாய்மொழியே இங்கிலீஷ் தானே. இன்னொரு டவுட் இருக்கு, பிடி மாஸ்டருக்கு பிசிக்கல் எஜுகேஷன் தெரிஞ்சா போதும், ஆமா, இங்கிலீஷ் எதுக்கு தெரியும்? தெரிஞ்சே ஆகணுமா? தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க. இதுக்கு நான் ஏதாவது சொன்னா வச்சுக்கீங்க, உனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா நீ பெரிய ஆளு சொல்லி கமெண்ட்ஸ் எடுத்துட்டுவாங்க. அவனுக்கு தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? என்ன யோசிக்குது? அவங்க ஆடியன்ஸா நீங்க ஆடியன்ஸாடா? எல்லாரும் இப்ப சிரிக்கணும் இல்ல அவங்க சிரிக்கிறாங்க, சிரிக்க மாட்டேங்கிறாங்க. இல்லப்பா. என்னடா அப்படியே முடிக்கிறீங்க திருதுன்னு? பேசி வச்சதா சொல்லு. ஆரம்பத்தை சொல்லிட்டேன். சிரிக்க மாட்டேங்குது. இன்சூரன்ஸ் இல்லைங்கடா. உண்மையா தான் இருக்கிறேன். அருமையா இருக்கும். இல்ல வேணாம், செஞ்சு வேணாம். சரிங்க என் மொபைல் போனை காணும். நீ பாத்தியா? அதுக்கு என்ன சிரிக்கிறீங்க? அது கவனிச்சீங்களா? ஜூம் பண்ணா அப்படி சிரிக்கிற அளவுக்கு என்ன? அவர் போய் என்ன கண்ணே தெரியும் பாத்துக்கிட்டு காமெடியா தான் தேடிட்டு இருக்காரு போலன்னு நினைச்சேன். இல்ல லைட் கண்ணை மறைக்குது போல, அதனால கண்ணை அப்படி அப்படியே மூடிட்டு இருக்காரு. பட் அந்த காமெடிக்கு சிரிச்சிட்டு தான் இருக்காரு. அது நல்ல காமெடி தான். நல்ல காமெடியா? யாரா இருந்தாலும் ஷேர்வானி. அம்மா பேர் கலைவாணி, பையனுக்கு ஷேர்வானி. அதாவது ரைமிங்கா பேசினாலே அது காமெடி நினைச்சுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குழம்பு வீட்டை விட்டு கிளம்பு. வேப்பல உனக்கு ஒரு மாப்பிள. அம்மா பேரு கலைவாணி, அவன் பையனுக்கு சேர்வானி. எப்படி சிங்காச்சு பாத்தீங்களா? இதோட வம்சாவழிகள் தான் இது, இந்த காமெடிகள் எல்லாம். இல்ல இது காமெடின்னு சொல்ல, உங்க மனநிலையை பொறுத்தா இருக்கு. எனக்கு பாட வராது. நான் பாட்டு பாடி 2 பிரைஸ் தான் வாங்கியிருக்கேன் பேச்சு போட்டியில. பேச்சு போட்டியில இது காமெடி பாட்டு பாடிருக்காங்க. இல்லடா என்ன எதுக்கு சிரிக்கிறாங்க? பேச்சு போல யாரு இவங்க? பாட்டு பண்ணாங்க, பேசுதான் போட்டிங்க. இல்லடா பேச்சு போட்டி இருக்குல்ல, பேசியே பாட்டு பாடின மாதிரி. சாரி பாட்டு பாடியே பேசியிருக்காரு, ஆடி இருக்காரு. பேசுறாரா பாடுறாரா? அதுதான் காமெடியா சொல்லியிருக்காரு. புரியல நினைக்கிறேன். அவ்வளவு பேர் சிரிக்கிறாங்கும் போது அது காமெடி தானே அது? இல்ல அப்ப சிரிக்கிறவங்க என்ன சொல்ற? சொல்லிட்டு பின்னாடி சிரிக்கிற மாதிரி போட்டா காமெடி ஆகும். காமெடி புரியல நினைக்கிறேன். புரிஞ்சா நீ சிரிச்சிருப்ப. எனக்கே லைட்டா பார்க்க சிரிப்பு வந்துரும் போல. நீ ஆஃப் பண்ண கேமராவை. எனக்கு பாட வராது. நான் பாட்டு பாடி 2 பிரைஸ் தான் வாங்கியிருக்கேன் பேச்சு போட்டியில. இது ஒண்ணுமே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கணும், புரியாதவங்க விட்டுறணும். அவ்வளவுதான். சொல்லப்போனா எனக்கு என்ன புரியல. அப்படியே வீட்டுல தெரிஞ்சிருந்தேன் வயசு சொன்னாங்க. இதே மாதிரி வீட்டுல தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஒரு ஜோக்கே இருக்க முடியாது. ஆனா இந்த காமெடிக்கு இந்த அளவுக்கு சிரிக்கிறாங்க பாருங்க. ஓகே, இதுதான் கொஞ்சம் ஓவரா இருக்கு. கண்ணாடி போட்ட ஆன்டி எல்லாம் பயங்கரமா சிரிக்குது. அந்த அளவுக்கு உங்களுக்கு என்னடா கஷ்டம் வாழ்க்கையில? இந்த மாதிரியான ஆடியன்ஸ் தான் எனக்கு வேணும். எது சொன்னாலும் சிரிக்கிறாங்க பாருங்க, இவங்க வேணும் நமக்கு. இவனை ஃபாலோ பண்ணுங்கடா. எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு. இவங்க மட்டும் இருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா வேற லெவல் போயிடலாம் போல. வாங்க தயவு செஞ்சு, உங்க காலில் வேணா விழுறேன் வாங்க. நான் பண்ற வீடியோல ஒரு டபுள் மீனிங் இல்ல கெட்ட வார்த்தையில் திட்டுறது இது இல்லைன்னா வீடியோ மொக்கங்கிறாங்க. ஆனா இந்த ஆடியன்ஸ பாருங்க, எது சொன்னாலும் சிரிக்கிறாங்க. நான் என்னத்த சொல்றது? அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குல வேணல. ஆமாடா, சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் ஆடியன்ஸ் மட்டும் அனுப்புங்க. நான் ஏதாவது ஏதாவது மியூசிக் போட்டாது நான் கொஞ்சம் ஓட்டிட்டு காலத்தை கழிச்சிருவேன். அதுக்காக சொல்றேன். உங்க பொழப்ப கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. ஒரு நாள் ஐ எம் வெரி சாரி. அடுத்த 5 நிமிஷம் நீங்க பாவம். 5 நிமிஷமா?
அரை மணி நேரமா உங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஆயிருக்கும் என்ன ஆயிருக்கும் மண்டையை போட்டிருப்பேன். என்னையா ஆயிருக்கும் ஐயோ என்னாச்சு தோழி முடிஞ்சாயா பெருசு அது வந்து ஒரு நாள் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டேன் நான். என்னடா அது குலைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீம் பிஸ்கெட் நடுவில் க்ரீம் எடுத்துட்டு ஃபெவிகால் தடவி தலை வலிக்குதா தலை வலிக்குதே ஒரு நாள் ஃபுல்லா அமைதி. அதுக்கப்புறம் தான் குட் டேன்னு பேர் வச்சாங்க அந்த பிஸ்கெட். இதுக்கப்புறமும் எங்களால் முடியல. எனக்கு இந்த வீடியோ பண்ணும்போதே ரொம்ப டயர்டாக இருக்கு, ஃபீல் ஆகுறேன். நான் சற்று களைப்பாக இருக்கிறேன், ஓய்வு வேண்டும். இது போல குட் டே காமெடிகளை பார்த்ததும் எனக்கு தான் சிரிப்பு வரலையா இல்ல உங்களுக்கும் சேர்த்து சிரிப்பு வரலையா அப்படிங்கறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஏன்னா இந்த அளவு கை தட்டி குபீர் சிரிப்புகள்லாம் சிரிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிரிப்புகள் வந்து எனக்கு இந்த ஒரு இடத்துல கூட வரவே இல்லை. ஆனா சில இடங்களை ஒத்துக்கிறேன், பட் வந்து இந்த அளவு கை தட்டி இந்த குபீர் சிரிப்புகள் அந்த சேரை விட்டு ஏஞ்சி இந்த அளவுக்கு பேசுவோம்னு வரல. அதே போல உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஏன்னா என்னோட மனநிலை ஒருவேளை தவறா இருந்துச்சுன்னா நான் மாத்திக்கவும் ட்ரை பண்றேன். அதுக்காக தான் அந்த பசங்களுக்கு புரியக்கூடாதுன்னு அந்த வேர்டை ஸ்பெல் பண்ணி சொல்லுவோம். CAKE எடுத்துட்டு வாங்க, GEMS. ஒரு நாள் நான் ஆஃபீஸ் போயிட்டு போய் வைஃப் சொன்னாங்க, வரும்போது இவளுக்கு சர்ப்ரைஸா 3+2 STAR வாங்கிட்டு வாங்க. ஜோக் ஜோக் இல்லையா 3+2 STAR வாங்கிட்டு வாங்க. அதுக்குள்ள என் பொண்ணு டாடி எனக்கு 5 ஸ்டார் வாங்கி கொடுக்க சொல்றாங்க டாடி அம்மா. அது சொல்லிடுச்சா? சிரிச்சிட்டேன். இல்ல எனக்கு என்னன்னு புரியல. ஒரு ஆன்சர் சொன்னதுக்கு அப்புறம் கேட்டேன். ஜோக்ஸ் பொண்ணுக்கே புரிஞ்சிடுச்சா அந்த மக்கும் மாதிரி. இது போன்ற காமெடிகளை நீங்க அப்படியே பேசிட்டு மட்டும் விட்டுறாதீங்க, அது ஒரு புத்தகத்துல எழுதி அதை வெளியிடுங்க. ஏன்னா இந்த காமெடிகளை படிச்சு நாங்களும் ஒரு மேடைகள்ல பேசி மக்கள் கிட்ட செருப்படி சாரி கைத்தட்டல்களை வாங்கி சந்தோஷமா இருக்கணும்ல, அதுக்காக சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு காலத்தால் அழியாத காமெடிகள், அது வந்து பத்திரமா இருக்கும். சோ உங்க கையில தானே இருக்கு இதை காப்பாத்துறதுல. அதாவது நம்ம வைஃப் நம்மகிட்ட மன்னிப்பு கேட்டா எப்படி இருக்கும் எதிர்பார்க்கவே மாட்டோம். பட் அது மன்னிப்பு கேட்டா அழுகையா சிரிக்கிறாங்க. குழந்தை அழுவு எதுக்கு சிரிக்கிறானோ சொல்றதுக்குள்ளே சிரிக்கிறாங்க. எனக்கு தெரியும். நான் வந்து ஒரு சாப்பாடி உட்காந்து ஃபுல் வீடியோ பார்த்துருப்போம் போல. அதான் ஒன்ன சிரிக்க வச்சிட்டார்ல. பிரியாணி இதோட பேசவே மாட்டேன், நீங்க யாரோ நான் யாரோ அப்படின்றாங்க. பட் இந்த டீலிங் எனக்கு ரொம்ப இவர் தான் அஜித். நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம நான் ஸ்டாண்டப் காமெடி பாத்தியா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 hour இந்த வீடியோ பார்த்து கடைசியா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. நான் தான் அஜித். எத்தனையோ பேர் எவ்வளோ சொல்லியும் கேட்காம அந்த வீடியோவை பார்த்து எனக்கு இப்படி ஆயிடுச்சு. என்னோட கடைசி வாக்குமூலம் தான் இது. இதுல சோகம் என்னன்னா எங்களால அஜித்தை காப்பாற்ற முடியல. விஜய் மாதிரி அஜித்தா நம்பி உள்ள வந்தோம்ல இந்த வீடியோ. Don't try this. ஓ அவ்வளவுதானா? ஐயோ இது காமெடின்னு அதுவும் சொல்லவே வரல. பொண்டாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்டா அப்படின்னா அதுக்கு ஒரு சிரிக்கிறாங்க. எனக்கு அதான் புரியல. ஒண்ணு காமெடி ஃபுல்லா சொல்லிட்டா அது காமெடி புரிஞ்சக்கப்புறம் சிரிக்கிறது ஓகே, என்ன சொன்னாலும் சிரிக்கணும்னு முடிவு பண்ணி சிரிக்கிறாங்களானே தெரியல. நல்ல காமெடி இருக்கும் அதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு காமெடியான்னு சொல்லிட்டு போற கேசுகள் தான் நம்ம பார்த்திருக்கோம். இது வந்து ஒண்ணுமே இல்ல, இத பார்த்து சிரிக்கிறேன். எனக்கே நானே ஒரு மொக்க காமெடி போட்டாலே அப்படி சிரிச்சாங்களே. சிரிக்கிறது இல்ல, நான் யோசிச்சேன் என்னது அது அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் அது சொன்னதுக்கு அப்புறம் அதுவா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஐயோ பயங்கரம். ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்